வெல்கம் டு தக்ஷதாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டெரஸ் கார்டனுடைய மினி டூர் தான். என்னுடைய சின்ன ஸ்பேஸில் என்னுடைய கார்டன் எப்படி இருக்குது, நான் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லெமன் செடி தான் பார்க்குறீங்க. இது ஒரு நர்சரியில் ஒரு சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ நல்லாவே க்ரோத் இருக்குது. இது எல்லாமே ஒரு 30 நாள் செடி தான். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், நல்லாவே துளிர் விட்டு வருது. இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ட்ரீ, பொமக்ரானேட் ட்ரீ. இதுவுமே நர்சரியில் ஒரு சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு துளிர் விட்டு வருது பாருங்கள். இது கஸ்டர்ட் ஆப்பிள் ட்ரீ. ஸோ இது ரொம்ப நாள் க்ரோத் இல்லாமலே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து நிறைய துளிர் வர ஆரம்பிக்குது பாருங்கள். துளிர் கீழேருந்து வந்திருக்கு. இது மருதாணி செடி. மருதாணி செடியும் ஒரு சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். விதை போட்டு பார்த்தேன், பட் மருதாணி செடி வரலை. ஸோ இது சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சது தான். இப்போ பாருங்கள் எப்படி காடு மாதிரி வந்திருக்குன்ட்டு. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ரொம்பவே நல்ல க்ரோத் இருக்குது. இது மிளகாய் செடி. மிளகாய் செடி விதை மூலியமாக போட்டது தான். நிறைய செடி வந்திருந்தது. நான் ஸ்ப்ளிட் பண்ணி வேறு வேறு பாட்டில் வச்சுருக்கேன். இது துளசி செடி. துளசியில் ஒரு வெரைட்டி. இது கருந்துளசி. இது துளசியில் ஒரு வெரைட்டி சொல்கிறாங்க. பட் என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது கற்பூரவள்ளி செடி. இது பாருங்கள், பாகற்காய் செடி ஒரு சின்ன செடி தான். பட் எவ்வளோ பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இது கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை செடி நல்ல வெயில் உள்ள இடத்துல வச்சிங்கன்னா நல்லாவே வரும். கீழேருந்து துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே ஒரு செடி வருது பாருங்கள். ஸோ நல்ல வெயிலான இடத்துல வைங்க, கருவேப்பிலை செடி நல்லாவே வளரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டெரஸ் கார்டனில் நமக்கு யூஸ்ஃபுல்லான பிளான்ட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெத்தலை கொடி. வெத்தலை கொடி பாருங்கள், வெத்தலை ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது சுண்டைக்காய் செடி. இதுவும் நர்சரியில் வாங்கிட்டு வந்து தான் வச்சேன். ஸோ எப்படி க்ரோத் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது சோளம் கான் தான். இதுவும் விதை மூலியமாக தான் போட்டு வச்சேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. இது பிரண்டை செடி. நான் ஸ்ட்ரீட்டில் போகும்போது ஒரு நாள் இருந்தது ரோட்டு சைடில். அதை எடுத்துகிட்டு வந்து தான் வச்சேன். பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்குன்னு. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லாருமே இதை வீட்டில் வளர்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. இது கீரை. கீரை ஆல்ரெடி நான் அறுவடை பண்ணிட்டேன், ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். மீதி அறுவடை பண்ணது போக மீதி உள்ளது தான். கீரைக்கு எப்போதுமே ஒரு பெரிய பாக்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணது போக திரும்ப வளர்ந்த கீரைகள் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறது கத்திரிக்காய் செடி. இதுவும் விதை மூலியமாக போட்டது தான். ஸோ நிறைய செடி வந்திருந்தது. நான் ஒரு 5 க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன். 2-3 செடியாக எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். வெண்டைக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் செடி இருக்குதுன்னு. நீங்கள் டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கிறதுல பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெண்டைக்காய் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெண்டைக்காய் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன செடி தான் இது. எல்லாத்துலேயுமே பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காயை விட இதனுடைய பூ ரொம்பவே அழகாக இருக்குது. இது எல்லாமே நான் விதைக்காக அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் தக்காளி செடி. தக்காளி செடி விதை மூலியமாக போட்டது தான். நிறைய செடி வந்திருந்தது. நான் வேறு வேறு பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தக்காளி செடி இருக்குன்ட்டு. இதெல்லாம் மிளகாய் செடி. இதெல்லாம் முள்ளங்கி செடி தான் போட்டிருக்கேன். ரெட் முள்ளங்கி, ஒயிட் முள்ளங்கி ரெண்டுமே. ஸோ வீட்டுக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இது என்ன செடி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் சின்ன செடி தான், எப்படி பிஞ்சு வந்திருக்குன்னு.
நான் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து கீரை விதையெல்லாம் போடுவேன். ஸோ பாக்ஸில் போடும்போது க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிச்சின்னா கீரை ட்ரை பண்ணுங்கள். இது வெத்தலை கொடி தான். இதெல்லாம் வந்து பதியம் போட்டிருக்கேன். சில வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பூசணிக்காய் செடி எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.